சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 37:11. But the meek shall inherit the earth, and shall delight themselves in the abundance of peace. Psalms 37:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes East மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம். சத்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. God Goes East மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் நாணேற்றப்பட்ட அம்பாக பாய்ந்து செல்லும் ஆயுதமாக தேவன் பயன்படுத்துவாராக. ஆமேன். தேவன் நேசிக்கும் மனிதன் யார் 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 என்ற தலைப்பில் செய்தியை கேளுங்கள். இந்த உலகத்தில் 200 நாடுகளுக்கும் மேல் உள்ளது. உலக மக்கள் தொகை 750 கோடிக்கு மேல் உள்ளார்கள். இவ்வளவு எண்ணிக்கை கொண்ட மக்கள் தொகையில் 7 வகையான நிறங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். மனிதர்களாய் பிறந்த அனைவரும் தேவ சாயலாய் இருக்கிறார்கள். தேவன் அனைவர் மேலும் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் ரட்சிப்படைந்த மனிதனை வேத வசனத்தின்படி எப்படி தேவன் யார் யாரை நேசிக்கிறார் என்பதை பரிசுத்த வேதகமத்திலிருந்து 3 ஆவிக்குரிய மனிதர்களை குறித்து செய்தியை கேளுங்கள். 1 பைத்தியம், 2 பேதைகள், 3 கபடற்றவர்கள். செய்தியை கேட்கும் நீங்கள் இந்த 3 பிரிவில் எந்த பிரிவில் இருக்கின்றீர்கள்? உங்களை குறித்து நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இந்த செய்தி மிக முக்கியமானது. கடைசி வரை கேளுங்கள். முதலாவது பைத்தியத்தை குறித்து கேட்போம். இந்த பொல்லாத உலகத்தில் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நிம்மதியற்ற இந்த உலகத்தில் கவலை இல்லாமல்
எல்லா நேரங்களிலும் சிரித்துக்கொண்டே அதிக மகிழ்ச்சியாய் இருப்பது பைத்தியம் ஒன்றே. அவர்களுக்கு தன்னை குறித்து ஒன்றும் தெரியாது. தன்னிலை மறந்து எந்த காரியத்தால் பைத்தியமானாதோ அதையே நினைத்து நினைத்து சிரித்து சிரித்து கொண்டே எப்போதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 4:10 நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். இந்த வசனத்தில் பவுல் அவர்கள் கொரிந்து சபைக்கு எழுதும் நிருபத்தில் நானும் என்னோடு இருப்பவர்கள், அதாவது நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியங்கள், நீங்கள் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள் என்று கடிதத்தில் எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு படித்த ஒரு பட்டதாரி. நியாயப்பிரமாணத்தை சிறுவயதிலிருந்தே நன்கு கற்று தேர்ந்தவர். பவுல் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ருசிக்க இயேசுவின் மீது பைத்தியமாய் மாறுகிறார். தேவ சித்தத்தை செய்து முடிப்பதே பவுலுக்கு இயேசுவின் மேல் பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவத்தின் மேல் பைத்தியமாய் இருப்பதை விட இயேசுவின் மேல் பைத்தியமாய் இருப்பது தேவ பலனாய் இருக்கும் அல்லவா? 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏன் பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், தனது பயன்பாட்டிற்காகவும் தேவ சித்தத்துக்காகவும். ஆகவே அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்படும் பைத்தியங்களே விசேஷித்தமானவர்கள். இயேசுவின் மேல் பைத்தியமாய் இருப்பதற்கு சில அறிகுறிகள் உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். 1. 1000 சோகங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாய் இருப்பவன் பைத்தியம். அநேக நேரங்கள் இயேசுவின் அன்பினால் உள்ளம் பொங்கி அழுகிறவன் பைத்தியம். 3. உறங்க மறந்தாலும் இயேசுவோடு உறவாட ஜெபிக்க மறக்காதவன் பைத்தியம். 4. உண்ண மறந்தாலும் இயேசுவின் அப்பமாகிய வார்த்தையை புசிக்க மறக்காதவன் பைத்தியம். 5. நாள்தோறும் இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம், இந்த 3ஐயும் நினைத்து வாழ்பவன் பைத்தியம். ஆகவே இந்த 5 காரியங்களில் ஏதாயிலும் 3 உங்களுக்குள் பூரணமாய் இருக்குமென்றால் நீங்கள் தேவனால் நேசிக்கப்படும் பைத்தியம், நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்து பேதைகள். 12 சீசர்களுக்குள் பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது. இந்த ரிப்போர்ட்டு இயேசுவிடத்திலே போகிறது. அதற்கு இயேசுவானவர் மத்தேயு 18:2-3 வசனங்களில் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தின்படி இரட்சிப்பு அடைந்த மனிதன் சிறு பிள்ளைகளை போல் மாறி தேவனுக்குள் அனைத்தையும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே பேதையானவர்கள் யாரென்றால், அவர்களுக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறிய மாட்டார்கள், அனைத்தையும் விசுவாசிப்பார்கள். இவர்கள் சத்தியத்தை அறிந்து இரட்சிக்கப்படும் போது இயேசுவுக்கு தனது ஜீவனையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஏசாயா 54:8 ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்,
என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த வசனம் பேதையானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். பேதைகளாய் இருப்பதற்கு சில அறிகுறிகள் உங்களை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். 1. சிறு பிள்ளைகளைப் போல இருப்பது பேதைகள். 2. மற்றவர்களிடத்தில் அன்பை அதிகமாய் எதிர்பார்த்து ஏமாந்து போவது பேதைகள். 3. மிக சுலபமாய் ஏமாற்றிவிடலாம். யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள். 4. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் கேட்க அவர்களுக்கு தெரியாது. அனைத்தையும் நம்புவார்கள், அனைத்தையும் விசுவாசிப்பார்கள். 5. எதை எப்படி பேசுவது, எப்படி காரியத்தை நடத்துவது தெரியாது. இந்த 5 காரியங்களில் ஏதாயிலும் 3 உங்களுக்குள் இருக்குமென்றால் நீங்கள் தேவன் நேசிக்கும் பேதைகள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அடுத்து, கபடற்றவர்கள். இதற்கு எதிர் சொல் கபடு உள்ளவர்கள். கபடு என்றால் என்ன? சூனியமாய் யோசித்து, சூனியமாய் சிந்தித்து, இருதயம் முழுவதும் சுயநலம், வஞ்சகம், வெறுப்பு, எரிச்சல், பொறாமைகள், காய்மரமாக மற்றவர்களை பகைத்தல், நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவது கபடு உள்ளவர்கள். இதுதான் கபடு. சங்கீதம் 101:7 கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பது இல்லை. இந்த வசனத்தின்படி நம் இருதயத்தை கபடுக்கு ஒப்பு கொடுக்காமல் யதார்த்த குணமாய் கபடற்ற மனிதனாய் வாழ வேண்டும். மத்தேயு 10:16 ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள். இந்த வசனத்தின்படி கள்ளம் கபடற்றவர்களாய் இருக்க தேவன் விரும்புகின்றார். எல்லா பறவைகளுக்கும் கசப்பு தன்மை கொண்ட பிச்சுப்பை ஒன்று இருக்கும். ஆனால் புறா ஒரு பறவைக்கு மட்டுமே கசப்பு என்ற பிச்சுப்பை இருக்காது. கசப்பு என்பது கபடு நிறைந்த மனிதனை குறிக்கும். கபடு உள்ளவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி கிட்டிச் சேர முடியாது. அவர்களின் ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பு. நான் என்ற எண்ணம், ஆளுமை தன்மை அவர்களின் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும். இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் ஆளுகை செய்து மற்றவர்களை அடக்க நினைப்பார்கள். கபடு உள்ளவர்கள் இவர்கள் கபடு நெஞ்சுள்ள அசுத்தமானவர்கள். சர்ப்பத்தை போல் வினாவ வேண்டும், ஆனால் சர்ப்பத்துக்குள் விஷம் இருப்பதை போல் கபடு என்ற விஷம் இருக்கக்கூடவே கூடாது. யோவான் 1:47 இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஊழியத்தின் பாதையில் இயேசுவானவர் நாத்தான் வேலை பார்த்து அவனுக்கு கபடற்றவன் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றார். இன்றைக்கு கபடற்ற மனிதர்களை கண்டறிவது மிக அரிதாயிருக்கிறது. விஞ்ஞானம், அறிவு பெருத்து போனதால் கபடற்ற மனிதர்களை கண்டறிவது மிகவும் கடினமாய் காணப்படுகிறது. ஆதி காலங்களில் சராசரி 80 அல்லது 90 வயது வரை வாழ்ந்து காணப்பட்டார்கள். காரணம், கபடற்றவர்களாய் யதார்த்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அதிகபட்சம் 70-60 வயதுக்குள் மரித்து விடுகிறார்கள். காரணம், சுயநலமான சிந்தனை, சூனிய எண்ணம். 3 யோவான்
2ஆம் வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் நம் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமென்றால் ஆத்துமாவாகிய இருதயத்துக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் வாழ்க்கையை அழகான வண்ணமாய் மாற்றிவிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கபடற்றவர்களாய் இருப்பதற்கு சில அறிகுறிகள் உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். 1. கபடற்றவர்கள் இரக்க புத்தியும் இரக்க குணமும் உள்ளவர்கள். தான் கெட்டாலும் மற்றவர்களை வாழ வைக்கும் குணம் கொண்டவர்கள். 2. தேவன் மேல் அன்பு வைத்து அந்த அன்பினால் அடிக்கடி உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்கி கண்ணீர் வடிப்பார்கள். 3. கபடற்றவர்களை மிக சுலபமாய் நம்ப வைத்து ஏமாற்றிவிடலாம். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்ற தெரியாது. 4. மென்மையானவர்கள், எதையும் தாங்கிக் கொள்ளும் இருதயம் இருக்காது. மனிதர்களின் அன்பை அதிகமாய் எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள். 5. உள்ளதை மறைக்க தெரியாது. நீதியாய் பேசி கெட்ட பெயர் எடுப்பார்கள். கோபப்படுவார்கள். அந்த கோபம் சிறிது நேரமே. மேற்கண்ட 5 காரியங்களில் 3 உங்களுக்குள் பூரணமாய் இருந்தால் நீங்கள் கபடற்ற பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைத்தியம், பேதை, கபடற்றவர்கள், இந்த 3 பிரிவில் நீங்கள் எந்த பிரிவில் இருக்கிறீர்கள்? உங்களை குறித்து உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்தியை கொடுக்கின்ற என்னை பார்த்து நீங்கள் எப்படி என்று என்னை கேட்டால் நான் பைத்தியம். ஆமேன். தேவன் மேல் பித்து, பரலோகமே உன் சொத்து. பேதைக்கு வருவதில்லை வாதை, நித்தியமே அவர்களின் பாதை. கபடற்றவனாய் காணப்படு, நாத்தானை போல் தேடப்படு. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை தொடரும். நன்மை கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை தொடரும்.
எப்பொழுதும் நாவில் இருக்கும். எக்காலமும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். இரவும் பகலும் துதித்திடுவேன், ராஜாமத்தில் துதித்திடுவேன், அனுதினமும் துதித்திடுவேன், துதித்திடுவேன். இரவும் பகலும் துதித்திடுவேன், ராஜாமத்தில் துதித்திடுவேன், அனுதினமும் துதித்திடுவேன், துதித்திடுவேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னதர் மறைவில் சேர்த்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னதர் மறைவில் சேர்த்திடுவார். கழுகை போல பறந்திடுவேன், ஆண்களை போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன், பருகிடுவேன். கழுகை போல பறந்திடுவேன், ஆண்களை போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன், பருகிடுவேன். உள்ளங்கையில் வரைந்தென்னை ஏந்திடுவார், எத்தீங்கும் அணுகாமல் காத்திடுவார். உள்ளங்கையில் வரைந்தனை ஏந்திடுவார், எத்தீங்கும் அணுகாமல் காத்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர் சமூகம் என் முன்னே, போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர் சமூகம் என் முன்னே, போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார், தழும்புகளால் உன்னை குணமாக்கிடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார், தழும்புகளால் உன்னை குணமாக்கிடுவார். அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், நீதியின் சூரியன்